வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தி வுட்சைட் இன் ஹோட்டல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதுதான் பாருங்கள், கோவாவில் இருக்கிற தி வுட்சைட் இன். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக தென்னை மரம் வச்சுருக்காங்க. நல்லா உட்காந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் அருமையாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நல்லாயிருக்கு. ஸ்விம்மிங் பூலோடு இருக்குது. கார் பார்க்கிங்லாம் ஃபுல்லாக நிப்பாட்டிக்கலாம். ஸ்விம்மிங் பூல் வந்து மார்னிங் 9:30 நைட்டு 9:30 வரைக்கும் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இருந்துச்சு. நேற்று நைட்டு இதில் தான் உட்காந்துட்டு இருந்தோம் ரொம்ப நேரம், ஒரு 2-3 hours. ஆனால் நைட்டு வந்து ரொம்ப இந்த பூச்சிங்கெல்லாம் நிறையா வந்துடுது. கொசு பூச்சிங்கெல்லாம், அதான் நம்மளை உட்கார விட மாட்டேங்குது ரிலாக்ஸாக. சரி வாங்க நம்ம போய் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சர்வீஸ்லாம் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. தண்ணி சுடு தண்ணி வர்றதெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நைட் ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஒரு நல்ல திருப்தியை சர்வ் பண்ணுறாங்க. ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ணால் கூட இங்கே சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் கேம்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. வாங்க இப்போ நம்ம மாடிக்கு போய் ரூம் பார்ப்போம். இது வந்து தனித்தனி காட்டேஜஸ் மாதிரி இல்லை, ஹோட்டல் ரூம்ஸ் தான். ஆனால் க்ளீனாக இருக்குது. உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரூம் இந்த ரூம் வித் ஏசி, பெட்டெல்லாம் நல்லா க்ளீனாக நீட்டாக வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் இங்கே பாருங்கள், டிவி இருந்துச்சு. நம்ம எந்த காலத்தில் டிவி போட்டோம் எந்த ரூமில்? வழக்கம் போல் கெட்டில், இந்த பால் பவுட்ரு, டீ தூள் இதெல்லாம் இருந்துச்சு. நான் டீலாம் இன்னும் போட்டு குடிக்கலை. ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்புறம் ட்ரெஸ் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்டு இருக்குது வுட்டில். ஹாட் வாட்டர்லாம் சூப்பராக வந்துச்சு. நல்லா கொதிக்க வந்துச்சு. நல்லா க்ளீனாக இருக்குது. அப்புறம் எல்லா இடத்துலையும் மாதிரி தான் நார்மலாக இந்த பாருங்கள், சோப்பு, ஏதோ ஒரு ஷாம்பு அவங்களோடது வச்சுருக்காங்க. சரி வாங்க அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து உட்கார்றதுக்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருந்துச்சு. ஃபுல்லாக தென்னை மரம் காடு தான். இப்போ நம்மளை மாதிரி கிராமத்து சைடுலேருந்து வர்றவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய புதுசாக தெரியாது. ஆனால் இப்போ சிட்டி லைஃப்லாம் வச்சு பாருங்களேன், பாம்பேயில், மற்றபடி பெங்களூர், பூனே, இந்த மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் லைஃப் வாழ்கிறாங்கல்ல, எதுவுமே இருக்காது. மரம் செடி கொடியே இல்லாமல் ஒரு பொல்யூஷனாக வாழ்கிறவங்களுக்கு இந்த இடம் அவ்வளோ சொர்க்கமாக தெரியும். ஓகே, ஃபேமிலியாக வரணும், சேஃபாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வுட்சைட் இன்னை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இதுதான் வுட்சைட் இன் ஹோட்டல். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நெல் வயல், தென்னை மரம்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், சவுத் கோவாங்கிறது வந்து இந்த மாதிரி கிராமங்களாக இருக்கிற இடம். அதனால் இப்படி தான் கிராமங்களுக்கு நடுவில் அதிகமான கிராமங்களாக இருக்குது. இந்த இப்போ நம்ம இருக்கிற கிராமத்தோட பேர் வந்து நவேலி கிராமம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்னு சொன்னாங்கல்ல, என்னென்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து நமக்கு சம்மந்தம் இல்லாத பொருள். மனிதகுலம் எதுவுமே அதை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. சரி வாங்க நம்ம பார்ப்போம். இது வந்து ஜூஸு, ஏதோ முலாம்பழம் ஜூஸ் மாதிரி இருக்குது. டீ, ஹாட் மில்க் இருக்குது.
அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட். ये क्या है? பூவா பூவா. பூரி பாஜி இருக்குது, பூரி இருக்குது, ஆம்லேட் இருக்குது. அவ்வளோதான், ஒரே ஐட்டம் தான் போல். பூரி பாஜி பூவா, அவ்வளோதான். வேணுங்கிறத எடுத்து சாப்பிட்டுக்கலாம். காயத்ரி ரெடியா? ஓகே, பூரி மட்டும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி அப்படியே கிளம்பலாம்.